Good morning students. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆஸ்துமா டிசீஸ். May I come in, ma'am? Yes, coming. இப்போ நம்ம ஆஸ்துமாவோட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஆஸ்துமா is a chronic respiratory condition characterized by airway inflammation, airway obstruction and excess mucus production. Okay students, டுடேஸ் எடுத்த ஆஸ்துமா டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. என்ன மச்சி, என்னாச்சு? பார்க்க டயர்டா இருக்கா? இப்பதாண்டா ஒரு கட்டிங் போட்டு வந்தேன். ஏன்டா காலேஜுக்குலாம் குடிச்சிட்டு வரீங்க? ஏய், என்னடா இந்த ஜெனரேஷன்ல போய் எப்படி பேசிட்டு இருக்க? இப்பெல்லாம் இதாண்டா ட்ரெண்டு. நீ வேணா குடிச்சு பாரு, அப்படியே சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு ஆள் சப்ளை பண்றான், அவங்ககிட்ட தான் நான் டெய்லியும் வாங்கி குடிக்கிறேன். பேசாம உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வாங்கி தரேன். ஆனா இப்ப என்ன பண்ணலாம், இன்னைக்கு நைட்டு நம்ம ரூம்ல ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிடலாம். எல்லாரும் வந்துடுறீங்களா? வேணாம் மச்சான், வீட்டுக்குலாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிரும். ஏய், என்னடா இதுக்கெல்லாம் போய் பயப்படுற? இவ்வளவு வயசாகி இதெல்லாம் பண்ணலாம இந்த வயசுலதான் நீ இதெல்லாம் போய் பண்ணுவ. பேசாம நான் ஒரு பார்ட்டி வைக்கிறேன், நீங்க எல்லாரும் வந்துடுறீங்க. டேய், என்ன சொல்றீங்க, வரீங்களா? சரி, எல்லாம் சொல்லுங்க. ஏய், வாங்கடா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? இத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? பரவாயில்ல, ஒரு டிராஃபிக் வச்சு இதெல்லாம் டிராஃபிக் போலீஸ் வேற ஹெல்மெட் எடு பேப்பர் எடுன்னு அவனுக்கு தான் இப்பதான் ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன மச்சி, பாட்டின்னு சொன்னா எதையும் காணும். பாட்டி இருக்கா இல்லையா? உனக்காக வீட்டுல போய் சொல்லிட்டு வந்திருக்கோம், குரூப் ஸ்டடி போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த மாட்டேன். டேய், வெயிட் பண்றா. இனிமேல் தாண்டா ஒரு சொர்க்கத்தையே நான் காட்ட போறேன். சரி, வாங்க வந்து உட்காருங்க. சொர்க்கமே வந்துருச்சு. ஏய், சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வந்து வை. மச்சி, சிகரெட் எடு. மச்சான், நம்ம டூர் இருக்கா? நான் பீடி கேட்டாது சிப்ஸ்லாம் வாங்கணுமே இல்லையா? மச்சான், கஞ்சா காணும். டம்ளர் அடே மச்சான், ஊத்துறா மச்சான். இருக்கா? இது போடுற மச்சான், இரு மச்சான். ஏய், அதை எடுத்து போடுறா. ஏய், அதை எடுத்து போடுறா. நீ உனக்கு அந்த கணேசர் ஏய் மாப்ள, அதை எடுத்து போட மாப்ள. யோசனை போட்டுறாங்க. நீ தர நீ கொஞ்சம் குடி. அப்புறம் மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் ஊத்து. மாப்பிள்ள கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏய், இந்தாடி, இது குடிச்சு பாரு, ஜூஸ் மாதிரியா இருக்கும். இல்ல வேண்டாம். ஏய், இந்தா, பரவாயில்ல, குடிச்சு பாரு. சரி, குடு. என்னடி ஒரு மாதிரி தலையில இருக்கு? குடி, நான் ட்ரை பண்ணி பாரு. வேணாண்டி, தப்பு தோணுது. வேணாண்டி, தப்பு. நீ ஏன் குடிக்காம இருக்க? மச்சான், அப்புறம் என்ன இங்கேயே படுக்கிறதா? என்ன பண்ணலான்ற இப்போ டைம் பாத்தியா? லேட் நைட் ஆயிடுச்சு. இங்கே எல்லாம் படுக்கலாம் மச்சி. இங்க படுக்கிறதா? டேய், யாரா நீ? பக்கத்து ஊர்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சியாண்டா. திண்டுக்கல் ரீட்டாலாம் வந்திருக்காங்களாண்டா. அவன் அப்படியே ஜாலியா போயிட்டு வரலாம்டா. திண்டுக்கல் ரீட்டாவா? இருக்கலாம், எதுக்காக வாடா, வட்டே போலாம் வாடா. டேய், இருவா மச்சி, இவனை நான் எழுப்புறேன். ஏய், எந்திரிடா, வாடா போலாம். டேய், அவன் வரமாட்டான்டா. அவன் ஃபுல் கோகடா. வாடா, நம்ம போலாம்டா. அப்படியே ஜாலியா நீ கிளம்பு, நம்ம போலாம். வா மச்சி, போலாம். மச்சி போலாம். எல்லாம் மச்சி, வாடா, வண்டி எடுப்பா போலாம். சரி, கிளம்பு. போலாம். மச்சான், முன்னாடி ஒரு அப்படியே லாரி மாதிரியே இருக்கு, என்னன்னு பாரு. நான் பொறு மச்சி, நான் பாக்கல மச்சி. அது லாரி இல்லடா, 2 பைக் ஒன்னா. அது நீ நடுவுல பூந்து போ மச்சி. நடுவுலையா? சரி, வா போவோம். டேய் மச்சான், டேய், அது பைக்கில் லாரி. மச்சான், எல்லாம் மச்சான். டேய் மச்சான், எல்லாம் மாமா மாப்பிள்ள. டேய், இன்றையதான் வச்சு. டேய், எழுதுடா. டேய், எல்லாம் எழுதுடா. டேய் மச்சான், மாப்பிள்ள எழுறா. டேய் டேய் மாப்பிள்ள. டேய், எழுறா மாப்பிள்ள. டேய் டேய். ஹலோ சார். சரிங்க, பெருமிட்டு மேல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சார், சீக்கிரம் வரணும் சார். ஆகல சார். சார், எவ்வளவு சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க சார். 3 பேர் இருக்காங்க சார்.
டேய் மச்சான் டேய் டேய் எதுடா டேய் பசங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா டேய் என்ன டேய் எதுடா கேக்குதா இல்லையா ஹலோ ஏய் என்னடா ஆக்சிடென்ட்? டேய் பசங்க வெளிய வந்தா டேய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா பக்கம் வாடா பக்கம் ஜிஹெச்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம் சீக்கிரம் வாடா ஆக்சிடென்ட்டா? ஏய் இந்த வரட்டா சீக்கிரமா வரட்டா வெயிட் பண்றா. சார் சிவியரா பிளட் லாஸ் ஆயிருக்கு. இமிடியேட்டா ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. என்னோட பிளட் கூட ஏபி நெகட்டிவ் தான். என்னோட பிளட் எடுத்துக்கோங்க. நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கேன். உங்களால பிளட் கொடுக்க முடியாது. ஏதாச்சும் பண்ணுங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். டாக்டர் ஏதாச்சும் பண்ணி அவனை காப்பாத்துறீங்களா ப்ளீஸ்? சாரி சார், ஹீஸ் நோ மோர். எவ்வளவோ ட்ரை பண்ணோம், காப்பாற்ற முடியல. ஹலோ மச்சான் இன்னைக்கு ரிசல்ட் வா போய் பார்த்துட்டு வரலாம். ஏய் ரிசல்ட்டா? எல்லாம் மச்சான் நானும் வரேன். ஏய் வாடா மச்சான் ரிசல்ட் போய் பார்க்கலாம். என் ரோல் நம்பர் 5 ஒரு ரோல் நம்பர் என் ரோல் நம்பர் 6 பாருங்க. ஏய் என்னடா மச்சான் ஃபெயிலியர் போட்டுருக்காங்க. நீ நானும் ஃபெயில். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சதா வேஸ்டா போச்சேடா. வீட்டுல நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீ கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இப்ப என்னடா பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியுதுடா. லைஃபே வேஸ்டா ஃபுல்லா. என்னடா சொல்லுவான் வீட்டுல? ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. நீ அவ்வளவுதான்டா மச்சான். After 4 years. இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டியா? உன்னை கட்டிக்கிட்டே தினமும் சாவணும் நான். எங்க அப்பா என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு தெரியுமா உனக்கு? ஆமா, உங்க அப்பா பெரிய மகாராஜா. உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்கு 30 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டா 30,000 ரூபாய் கொடுத்துக்கிறான். உங்க அப்பா எல்லாம் ஒரு ஆளா? ஏய், எங்க அப்பாவை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன அப்படிதாண்டி பேசுவேன். என்னடி எழுத்து பேசுற? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஒழுக்கமா வீட்டுல இருக்கியா, பாத்திரம் இருக்கியா, சோறா இருக்கியா இருக்கணும். புரியுதா? இல்லைன்னு வையன் உன்னை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். அவ்வளவுதான் உனக்கு. இந்தா, ரிவர்ஸ். இவ்வளோதான் நானும் சமைச்சுக்கிறேன். நீ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கூடவா மனுஷன் வாழ்வாரா? சீ, நீங்களாம் தனியாக கிடந்தே சரிதான் போடி. நீ பெரிய ஆளு போடி. இதை நானே பார்த்துக்கடி போடி. ஹாய் சஞ்சய், எனக்கு 4 குழந்தைங்க வேணும். ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷனுக்காக எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கொடு. சரி. நான் பர்மனண்டா ஒர்க் பண்ற மாதிரி ஜாப் கேட்டிருந்தேனே, அது பாத்தியா? நானும் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஒரே ஒரு ஜாப் தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல பியூனா ஒரு நாள் இருக்கு. போறியா? சரி. கைஸ், நம்மளுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கு. 4 குழந்தைகளை கடத்தணும். இந்த ஒர்க்கை மட்டும் நம்ம முடிச்சு கொடுத்தா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைக்கும். உடனே இந்த ஒர்க்கை பண்ணுங்க. ஓகே, நாங்க பண்ணிடுறோம்.
எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹலோ மச்சான், சீக்கிரமாக இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இது கொல்கத்தாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவமாகும். R.G. கர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை முதுகலை பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை